டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் திமுகவினர் தவறு செய்யவில்லை என்றால் ஏன் பயப்படுகின்றனர் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக தாங்க நாங்கள் பேசிக்கிட்டோம். ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்திலேயே நாங்கள் கருத்து சொல்லிட்டோம்ல. இங்கே கூட்டி பேசுறதோட நாடாளுமன்றத்தில் பேசு. அங்கே எங்கே நாடாளுமன்றத்தில் உங்களோட இருந்த இந்தியா கூட்டணியில் இருக்கீங்களா? எங்கே குரல் கொடுக்கலையே? குரல் கொடுத்தாங்களா? இல்லையா? இந்தியா கூட்டணின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்களா? அந்த இந்தியா கூட்டணியில் பல்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகள் ஒன்றாக இணைந்து தான் இந்தியா கூட்டணியோட அமைப்பு ஏற்படுத்தினாங்க. அந்த இந்தியா கூட்டணியில் கூட்டணியில் உள்ளடங்கி இருக்கின்ற கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இவர்களுக்காக குரல் கொடுத்தாங்களா? இங்கே பேசி என்னங்க பிரயோஜனம்? பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம். இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிற பிரதிநிதிகள்லாம் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்தில் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இங்கே வெறும் ஷோ காட்டி பிரயோஜனம் கிடையாதுங்க. இதெல்லாம் விளம்பர மாடல் அரசாங்கம். விளம்பரத்தில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே வர காங்கிரஸ், இங்கே வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறாங்களா? காங்கிரஸ் கட்சிங்கிறது 7 கட்சியே இருக்குது. ஒரே காங்கிரஸ் தானே. ஏன் இந்த காங்கிரஸ் தலைவர் வந்து உரிய பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு காங்கிரஸ் தானே ஆதரிக்கிறாரு. ஒரு மாநிலத்துக்கு ஒரு காங்கிரஸ் இருக்குதா? இல்ல. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்கள் ஏதாவது பேசினாரா? கொடுக்கலையா? அவர் குரல் கொடுக்கட்டும். கொடுக்க மறுத்தாங்க. சும்மா இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தாங்கள் எதை எதிர்ப்பதை போலவும் தாங்களாம் முன்னிருந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பை ஒரு சரி செய்த போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. எங்களை கேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா இதில் ஏதாவது தவறு நடந்திருக்குது என்பது தெளிவாக தெரியுது. எனவே அமலாக்கத்துறை முழு விசாரணை நடைபெற்று வெளியில் வருகின்ற பொழுது யார் உள்ள இருப்பா, யார் வெளியிருப்பான்னு தெரியல. அப்போ பார்க்கலாம். இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சி தலைவர்கள்லாம் அங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற அங்கே ஒரு அழுத்தம் கொடுத்தா அதுக்கு தீர்வு காண முடியும். அங்கே ஒற்றுமை கிடையாதுங்க. இந்தியா கூட்டணி இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. யாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணி சொல்லிட்டு இருக்காரு. அந்த இந்தியா கூட்டணியில் அங்கம் வைத்தவர்கள்லாம் அப்படியே ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டாங்க. சொன்னீங்களா? ஆம்ஸ்டாங் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவரே படுகொலை செய்யப்படுறாங்க. காங்கிரஸ் தலைவர், அதுபோல காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில் கண்டுபிடிக்க முடியல. இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா கொலைப்பட்டில் நீண்டு கொண்டே இருக்குது. இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு சிறுமி முதல் மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு. இப்படிலாம் அமலாக்கத்துறை இன்றைக்கு டாஸ்மாக பல்வேறு அலுவலகத்தில், தலைமை அலுவலகம் முதல் பல்வேறு அலுவலகத்தில் சோதனை மேற்கொள்றாங்க. அதன் அடிப்படையில் பல மதுபான ஆலைகளில் போய் சோதனை நடத்துகிறாங்க. அங்கேயெல்லாம் நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. அதுக்கு ஏன் நீங்கள் அவ்வளோ பதட்டப்படுறீங்க? நீங்கள் தான் தப்பே செய்யலையே. தப்பு செய்யாதவங்க ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? இவ்வளோ ஏன் பேட்டி கீட்டி கொடுத்துக்கிட்டு இன்றைக்கு சுயமயன் கத்துறீங்க? வழக்கு பதிவு செய்யணும்.